ஹே காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் சௌமியா மேஃப்ரேன். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷிஃப்டான வீட்டுக்கு வந்திருக்கோங்க. மார்னிங்கே நான் வந்துட்டேன். கொஞ்சம் பிளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். அதான் பிளான்ஸ்லாம் ஒன்று ஒன்றா வந்து இறங்கிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம்லாம் இறக்கியாச்சு. அப்புறம் தான் ஐயோ நம்ம வீடியோவே எடுக்கலேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்னென்ன பிளான்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் சாமான் எதுவும் நம்ம கொண்டு வரல. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதே பிளான்ஸ் தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப செடின்னா ரொம்ப பிடிக்கும் காய்ஸ், வளர்க்குறதுக்கு. ரொம்ப நாள் என்னுடைய ட்ரீம் ரொம்ப இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்றது. இதுவரையிலும் நம்ம எத்தனோ வீடு நாங்கள் மாறிட்டோம். அந்த ஒரு வீட்டில் கூட எங்கள் கனவு வந்து நிறைவேறல. பிளான்ஸ் வைக்கிற ஹவுஸ்லாம் பெரிய பெரிய வீட்டுக்கெலாம் கூட போயிருக்கோம். ஆனால் ஏன் அது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா, இல்லை சரியான நேரம் அமையலையா, அது என்னன்னே தெரியல. அது இத்தனை வருஷமாக அந்த மாதிரி அந்த சந்தர்ப்பமே வரல அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வீட்டுக்கு வந்தோன்னா நான் பிளானே ஆக்சுவலாக பண்ணலை, பிளான்ஸ்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீட்டுக்கு நம்ம நேற்று தான் பெயிண்டிங் ஒர்க் அதெல்லாம் 2 டேஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, பிஃபோராக 2 விளாகில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமான் கொண்டு வரணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி பிளான் பண்ணியிருக்கும் போது ஷிப் பண்ணுறதுக்கு வந்துட்டு பேக்கர்ஸ் மூவர்ஸை கூப்பிடலாமா, இல்லை வெளியிலேருந்து ஆளை எடுக்கலாமா அப்படின்ட்டு அப்படியே ஒரு யோசனையாக இருந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரீசெண்ட் டைமில் பேக்கர்ஸ் மூவர்ஸை வச்சு தான் அவங்க காலி பண்ணியிருந்தாங்க. நல்லாவே வந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்ததுனால அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டில் பிளான்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. உட்காந்து பார்க்கும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லாக. சரி நம்மளும் வந்துட்டு எப்படி வாங்க போனேன்னே தெரில. அவங்க எங்கே வாங்கினான்னு கேட்டு நானும் அதே இடத்துல போயிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டரு நேற்று தான் போட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்து இறங்கிருச்சு. அதுதான் இப்போ ஆள்லாம் இறக்கிட்டுருக்காங்க. கொஞ்சம் நிறைய பிளான்ஸ்லாம் இறக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த இதுலாம் இருக்குது, தொட்டி, அப்புறம் 4 மூட்டை மண் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். இது போதுமான்னு தெரியல இந்த செடிலாம் வைக்க. சரி பத்தலைனாலும் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வச்சிட்ருக்காங்க. இன்னும் நிறைய ஒர்க்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்லேயும் வந்துட்டு சாமான்லாம் வந்துட்டு பேக்கர்ஸ் மூவர்ஸ் வந்துட்டு அங்கே இற கட்டிகிட்ருக்காங்க எல்லாமே. இப்போ அங்கே செடி வச்சுட்டு போகிறதுக்குள்ளேயும் மேபி அவங்க கொண்டு வந்துடலாம், இல்லை இவங்க வச்சுட்டு போனதும் மேபி அவங்க வரலாம். அந்த மாதிரி ஒரே ஒரு 1 வீக்காக இந்த ஒரு மாதிரி ப்ரெஷராக போயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து எல்லாமே பண்ணால் பரவாயில்ல. அந்த பழைய வீட்லையுமே எல்லாமே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கேயும் இற கட்டணும், அங்கேயும் கிளியரப் பண்ணணும், அதே சமயம் இங்கேயும் எல்லாமே வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அவரே வச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். அதனால் ஆளே அவங்க அமுச்சிருந்தாங்க எல்லாமே வச்சு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு எதுவும் செடியை பற்றி ஒன்றுமே தெரியாது. பிடிக்கும் எனக்கு, அவ்வளோதான். பட் அது எப்படி வளர்த்தணும், அது எப்படி பராமரிக்கணுன்றது கூட எனக்கு தெரியாது. அதனால் இனிமேல் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. செடியெலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறாங்க. சரி பார்க்கலாம் எப்படி அது ஒன்றுனா நம்ம வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
நல்லா வந்தவர் நல்லா அழகாக வச்சு கொடுக்குறாரு எல்லாத்தையும். அவர் இல்லைன்னா நான் எப்படி வச்சுருப்பேன்னு தெரியல. ஆனால் வாங்கும் போதே கேட்டிருந்தாங்க, எப்படி உங்களுக்கு ஆளை அனுப்பணுமா இல்லை வந்து நீங்களே வச்சுப்பீங்களான்னு. இல்லை இல்லை ஆள் வேணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் டெலிவரி அப்போவே ஆளும் அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்குறேன் நானே இப்போ தான் அப்படி ஒரு செடி வாங்கிட்டு வந்தால் அதை அப்படி பிரித்து வைக்கணுமான்னு. ஆனால் ஒன்று வந்துட்டு அந்த வைக்கும் போது அந்த உடச்சி விட்டு விற்கிறாரு, ஒன்று வந்து உடச்சி வைக்காத அப்படியே விற்கிறாரு. அது கேட்கணும், ஒரு செடி அப்படி உடச்சி வைக்கணுமா, ஒன்று உடச்சி வைக்காமல் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரியே மண்ணும் பத்தாத போயிடுச்சு. அதனால் திரும்ப எக்ஸ்ட்ரா மண் வாங்கிட்டு வந்திருக்கோம். 4 மூட்டை மண் வாங்கி அதுவே நிறைய இருந்ததுன்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா அது பத்தலை. இப்போ திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து சில பாக்ஸஸ்லாம் வேறு அந்த ஹோல்ஸ் வந்துட்டு இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் ஹோல்ஸ் போட்டு இப்போ கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இது பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து எடுத்து வைக்கிறதுக்கே டயர்ட் ஆகிட்டோம். அவர் ஒன்று போட்டு அடைச்சி கொடுக்குறாரு. மாடியில் எடுத்து வைக்கிறதுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. அவர் வந்துட்டு மண் தொட்டியில் மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அது நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். வெளியெலாம் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதெல்லாம் இன்னும் எடுக்கணும். ஒன்று இதை அரேஞ்ச் பண்ணிடுறதுக்கே எப்பான்னு ஆகிடுச்சு. ஏன்னா வெளியெல்லாம் அவர் அப்படி அப்படியே வச்சுட்டு போட்டு மட்டும் கொடுத்துட்டாங்க, எதுவும் க்ளீனப்லாம் பண்ணலை. நாங்கள் தான் இங்கே கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கோம். மேலே ஒன்று கொண்டு போய் வைக்கிறதுக்கே அப்பான்னு ஆகிடுச்சு. இங்கே தான் ஒன்று நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் பொறுமையாக காட்டுறேன் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஏன்னா ஆக்சுவலாக நான் பார்த்ததெல்லாம் இது பூக்குமா, இது நல்லா இருக்குமா, இது வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கம்மியாக அப்படின்னு பார்த்து தான் வாங்கினேன். எனக்கே இன்னும் ஒரு செடி பேர் கூட ரியலாக சொல்லணுன்னா தெரியாது. பன்னீர் ரோஸ் தெரியும். அப்புறம் வந்து சாமந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 4 வெரைட்டி வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கே தெரியலங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும். செடி பார்த்து இது இந்த செடிங்கன்னு சொன்னாலும் ஓகே. இது ரொம்ப லேவண்டர் கலர், என்ன செடினே தெரியல, அந்த பூக்காகவே நான் வாங்கினேன். இதெல்லாம் ரோஸ் எனக்கு தெரியும், பன்னீர் ரோஸு. இதெல்லாம் நல்லா ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது, நல்லா பூக்குமா இதெல்லாம். அப்புறம் இந்த சைடு ஒரு ரோஸு. அப்புறம் இதெல்லாம் வாழை மரம் மட்டும் மேலே வச்சுட்டேன். 2 வாழை மரம், ஒரு கொய்யா மரம் மேலே வச்சுட்டேன். ஹாய்ங்க, குட் ஈவினிங். நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம செடி நட்டு வைக்கும் போதே அங்கே வீட்டில் பேக்கஸ் மூவர்ஸ்லாம் அந்த வீட்டில் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க, எப்போ வேணாலும் கொண்டு வந்துடுவாங்க சொல்லிவிட்டு. அதனால தான் மார்னிங் வந்துட்டு நான் செடி நாங்கள் வச்சுட்டு இருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல, கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். சரி அதை தான் காட்டலான்னு சொல்லிட்டு சாமான்லாம் திங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பேக்கஸ் மூவர்ஸும் வந்திருக்காங்க இதில். இன்னும் ஏன்னா அந்த வீட்டில் நிறைய திங்ஸு இருக்குது, அதனால் வெளியிலேருந்தும் ஒரு 2 ஆள் எடுத்திருக்கோம். முக்கியமாக தேவையானதெல்லாம், உடையக்கூடிய பொருள், அப்புறம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான இருக்கிறதெல்லாம் வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்தாச்சு எல்லாமே. ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அப்புறம் பெரிய பொருளெல்லாம் வர வேண்டியது இருக்குது. எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. எப்படி ஃபுல்லாக ஏற கட்டி முடிக்க போகிறேன்னு தெரியல, மலப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்புறம் வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்துட்டு தேவையில்லாததுலாம் அப்படியே வெளியில் போட்டுட்டு அதெல்லாம் வேண்டான்னு போட்டுட்டு நியூ திங்ஸும் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வரும்போதே அதுவும் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க அவங்களும். அந்த மாதிரி நியூ அப்டேட்ஸோடு சில திங்ஸும் வருது. நம்மளது ஓல்டும் அந்த வீட்டிலேருந்து பேக்கஸ் மோஸும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு திங்ஸாக வந்துட்டுருக்கு. சரி, நானும் அவங்க கூட வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன் வைக்கும் போதே. ஏன்னா அவங்க வந்து அப்படி இப்படியே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு கஷ்டமான தூக்கிலாம் வைக்க. அதனால் இது இங்கே போடணும், அது அங்கே போடணும்னு சொல்லிட்டு இவங்க இருக்கும் போதே நம்ம
போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வெயிட்டு கொஞ்சம் ஒரு சில வார்ட்ரோப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டு ஜாஸ்தி நம்ம வீட்டில் இருக்கிறது. ஸோ அதனால் இப்போவே அவங்க இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் வந்து வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கேன். 3 கிட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களும் ஹெவியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்க. அங்கேருந்து அவங்க ஐடியா பண்ணி எல்லாமே ஏற்றி அனுப்புகிறாங்க. இங்கே நான் வந்துட்டு எல்லாமே எங்கெங்கே இறக்கணுமோ அப்படி இறக்கிட்டுருக்கேன். அப்படி இதுதான் போயிட்டுருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இங்கே அந்த செடியெல்லாம் பார்க்குறதுக்கே. நம்ம மைண்டு அதாவது ரொம்ப நாளாக ஆசை இந்த வீட்டில் நிறைவேறின மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருந்தது. பேக்கஸ் மூவ்ஸ்லாம் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் இவங்க தனிப்பட்ட ஆள் 2 பேர் கூப்பிட்டுருந்தோம்னு சொன்னீங்களா, அவங்களும் வந்துட்டு அவங்க எல்லா திங்ஸும் வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த தேவையில்லாத பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் அவங்களே கொண்டு போய் நீங்கள் கடையில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அதுவும் அவங்க வந்து கொண்டு போகிறாங்க கையில் போகும்போதே. ஏன்னா நம்மளுக்கும் நிறைய இருக்கு இல்லையா, நான் தனியாக கொண்டு போய் போட முடியாது, வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்டே கொடுத்து விட்டுட்டேன். இதுவும் கிளியரப் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இதிலிருந்தும் நிறைய கிளியரப் நம்ம பண்ணணும். இப்போ கொஞ்சம் திங்ஸு தான் வந்திருக்கு, இன்னும் வேறு திங்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அந்த அப்டேட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன்னா நிறைய வீடியோ நான் கேட்சப் பண்ண முடியல. அது வருமா என்ன வீடியோ என்னன்னு தெரியல. மேபி நான் திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேபி காட்டுற மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நான் வீடியோ வந்து எடுக்கலை. ஏன்னா பரபரப்பாக இருந்தது, நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால. பேக்கஸ் மூவ்ஸுமே இருந்தாங்க, 2 ஆளுமே எக்ஸ்ட்ரா வச்சோம். அவங்க வந்து அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இறக்கட்டி நான் முடிக்கணும். இன்னும் வர திங்ஸையும் வந்து இறக்கணும். எப்படி அப்படியே வந்துட்டு எல்லாம் குப்பை மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்படியே போட்டு எல்லாமே இருக்குது, மூட்டை மூட்டையாக அங்கங்கே முடிச்சா போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா துணி மூட்டை, இதெல்லாம் வந்து துணி எல்லாமே மடிக்கணும். எல்லாமே துவச்சி தான் எல்லாம் மடித்து கட்டணும். சரி, ஓகேங்க, இதோடு நான் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.